ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது வனமகன் எபிசோட் நம்பர் 2. இவர் காட்டுலேருந்து வந்ததுனால இந்த சீரீஸ்க்கு இந்த பேரை வச்சுக்கலாம். எபிசோட்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயினை போத்துன்னு விழுந்த உடனே என்ன பண்ணுற டக்குன்னு நம்ம ஹீரோயின் நழுவி போய் ஒன்றும் இல்லையே, நான் எதுவுமே பண்ணலை. நான் என்ன பண்ணேன்? நீ எதுவுமே பண்ணலைன்னா மேலேருந்து எதுக்கு கீழே வந்த? அது நான் ஃப்ளைட்லேருந்து கீழே விழுற மாதிரி கனவு கண்டேன். ஃப்ளைட்டா? அப்படின்னா உனக்கு ஃப்ளைட்டுனா என்னென்ன தெரியாதா? மேலே பறந்து வருமே. மேலே பறக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஃபீனிக்ஸ் தான். ஃபீனிக்ஸ் இல்லை, அது அயன். அயன்னா எப்படி மேலே பறக்க முடியும்? வெயிட்டாக இருக்காதா? அப்படின்னா உனக்கு பைசைக்கிள், ட்ரெயின் இதை பற்றி எதுவும் தெரியாதா? அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது. அதெல்லாம் என்ன? ஓ, அப்படின்னா உனக்கு எதுவுமே தெரியாதா? என்னை வெளியில் கூட்டிகிட்டு போனால் நான் உனக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். ஆஹா, அப்படி தப்பிச்சு போயிடலான்னு நினைக்கிறியா? என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? ம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தேடுற கூட்டம் காட்டுக்குள்ளே வந்துடும். கசினை இவ்வளோ பெரிய காட்டில் தேட முடியாதுப்பா. ஓ ஓ ஓ, நீ தேடித்தான் ஆகணும்ப்பா. டிசிஷன் ஏதாவது தெரிஞ்சுதா? எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு? எங்களுக்கும் தெரியல. சரி, பிரிஞ்சு போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லி தேட போயிடுவாங்க. அப்போ ஷென்னோட குரூப் போயிட்டு இருக்கும் போது அவரோட கசின், என்னடா? ஒன்றும் இல்லை, போய் தேடுறா போடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்துட்டு இருக்கும் போது அந்த இடம் ஃபுல்லாகவே எட்டுக்கால் பூச்சி சரௌண்ட் பண்ணிடும். அப்போ ஷென் தலைமையிலையும் அசிஸ்டன்ட் தலைமையிலையும் வந்து நிற்க மூவ் பண்ணாதான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஷென்னுக்கு குறி வச்சு தொப்பியை பறக்க விட்டுருவாரு அசிஸ்டன்ட். என்னடா பண்ணுற? உனக்கு எவ்வளோ தைரியம் இந்த என்கிட்டே? நீ அது நாளில் மேலே எட்டுக்கால் பூச்சி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் அந்த எட்டுக்கால் பூச்சியை சுட்டுட்டே அங்கேருந்து தப்பிச்சு ஓடுவாங்க. ஒரு பக்கம் நினச்சோ, உனக்கு எதுவுமே தெரியல. எங்கள் ஊர்லலாம் ரேடியோ கூட பாட்டு பாடும் தெரியுமா? உங்கள் ஊரில் ரேடியோ தான் பாட்டு பாடுமா? இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. நேச்சுரல் பாட்டை கேட்குறியா அப்படின்னு சொல்லி சொடக்கு போட அங்கே இருக்க குட்டி குட்டி மான்ஸ்டர்லாம் இசை எழுப்போம். இவ்வளோ மான்ஸ்டர் பிடிச்சி வச்சிருக்கியா? இதெல்லாம் கம்மி தான், நிறைய இருக்குது. அது சரி, நேற்று என் காயத்தை எப்படி நீ குணப்படுத்தின? இது என்ன பெரிய விஷயம்? இங்கே இருக்க மிருகங்களுக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். ஓ, வெட்னரி டாக்டரா? ஆ, ஏய், என்ன ஆடு மாடு நினச்சியா? நீ என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இன்சல்ட் பண்ணுறனா? ஒன்னையா? டேய் மச்சான், கதவை திறடா. டேய், உள்ளே இருக்கியா இல்லையா? ஐயோ, என் ஃப்ரெண்ட் வந்துட்டா, போய் ஒளிஞ்சிக்கோ. நான் சொல்கிற வரைக்கும் வெளில வராத. இதோ வந்துட்டேன். என்னடா பண்ணுற உள்ள? சரி, அந்த பொண்ணை பார்த்தியா? எந்த பொண்ணு? அதான்டா ஹோலி ஃப்ரூட்ஸை திருடிட்டு போனாலே. அவளை நினச்சி உங்கள் அப்பா ரொம்ப டென்ஷனில் இருக்கா. நீ என்னவோ அசால்ட்டாக இருக்க. அது போயிடுச்சு. இதுக்கப்புறம் அதை நினச்சி நம்ம ஏன் வருத்தப்படணும்? அதான். ஏ, இருடா, அங்கே எங்கே போகிற? ஏன்டா நான் போனால் என்ன? ஏன் விசித்திரமாக பிஹேவ் பண்ணுற? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கால் மிதிச்சு ஹீரோயின் வெளில வந்துடுவாங்க. இப்போ தாண்டி சொன்ன வெளில வராதுன்னு. திருடி நீ இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு என் கையில் மாட்டணும், நீ செத்த. எனக்கு ஆபத்து. எனக்கு இருக்கிறது ஒரே அப்பா, ஒரே தம்பி, ப்ளீஸ். மற்றவங்களுக்கெல்லாம் 10 அப்பாவாக இருப்பாங்க. மூடிட்டு இருக்கியா? டே மச்சான், ஹோலி ட்ரீ ரொம்ப ஆபத்தில் இருக்குது. அதுக்கு எதுவும் நோய்வாய்ப்பட்டிருக்கு. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பொண்ணு இங்கே வந்திருக்கா. அப்படியா? அப்படித்தான். என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இவளை சீஃப் கிட்ட கொண்டு போய் இவளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீர்வேன். கரெக்டா? நீ நேர்மையானவன் எனக்கு தெரியும். சியான், உள்ள இருக்கியா? இவ எப்படா இங்க வந்தா? எனக்கு எப்படா அது தெரியும்? ஏய், உள்ள இருக்கியா இல்லையா? யார் இந்த பொண்ணு? இவ ஒருத்தி. மூடிக்கிட்டு இரு, இதுவும் வேலை ஒன்றும் இல்லை. எங்க பாருடா, நான் கிளம்புறேன். நீ அவளை எப்படியா சமாளி. எப்படியாச்சும் சமாளினா எப்படி சமாளிக்க முடியும்? இந்த கல் எங்கள் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி கொடுத்தது. இதை யூஸ் பண்ணால் நீ என்ன மாறிடலாம். ஐயோ, இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அந்த கல்லை போட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக பார்ப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு, நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்துடுவா. ஐயோ, நான் சேஞ்ச் ஆகலை. என்னை தொட்டா நான் மாட்டிப்பேனே. ஐயோ, சீக்கிரம் சேஞ்ச் ஆகு. யான், என்னாச்சு உனக்கு? மாறிட்டேனா? ஒன்றும் இல்லையே. நீ ஒரு மாதிரி விசித்திரமாக பிஹேவ் பண்ணுற. நீ எதுக்கு இங்கே வந்த? இல்லை, உங்கள் அப்பா நம்மளோட கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. கல்யாணமா? ஆமாம், இந்த வருஷமே. ஏன், உனக்கு விருப்பம் இல்லையா என்ன? இல்லை இல்லை, எனக்கு விருப்பம்தான். அப்படி மட்டும் நடந்துட்டு இந்த குளத்துலேயே சந்தோஷமான பெண்ணு நான் தான். ஒரு பக்கம் ஹீரோயினை தேடுறதுக்கு ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டே இருக்கும். ஏய், என்ன பண்ணுற? அவங்க கண்ணில் படாமல் போகணும். இந்த பூ இங்கே பாரு, இங்கே இருக்கிறது எல்லாமே விஷப்பூக்கள். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அழகில் தான் ஆபத்து இருக்கும், உனக்கு தெரியாதா என்ன? அப்படின்னா நான் அழகாக இருக்கேன்னு சொல்ல வர. என்னை பார்த்து உனக்கு பயமா இல்லையா? நாத்தம் தான் அடிக்குது உன் மேலே. நாத்தம்மா? ஆமாம். சரி, நான் முதல்ல குளிக்கணும். எனக்கு ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணுறியா? இது ஒரு இன்சப்பா. சரி வா, திரும்பவும் போவோம். கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை, இப்படி பண்ணக்கூடாது. எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆன மாதிரி தான் நான் நினச்சிட்ருக்கேனே. ஆனால் இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினே அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. என்ன உனக்கு பிடிக்கலையா என்ன? இல்லையே, எனக்கு சின்ன வயசுலேருந்து நீனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியும் உனக்கும் என்ன பிடிக்கும்னு. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஹக் பண்ண. ரொம்ப பிரதர் கஷ்டப்படுறான் என்னால். டேய், கொஞ்சம் என்னையும் பாடுறா. உங்கள் ஆளுங்க என்ன பிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் என்னோடய கிளினிக் ஒன்று கூப்பிட்டு போக முடியாது. கொஞ்சம் வாய மூடுறியா? என்னடா, என்ன வாய மூடுற சொல்கிற? என்னோடய கிளினிக்கு போகணுமா வேணாமா? நீ என்ன இப்போ கூட்டிகிட்டு போகிற. நான் இப்போ குளிச்சே ஆகணும்.
பொண்ணு சரி வா அப்படின்னு சொல்லி ஹீரோ வேற பக்கம் கூட்டிகிட்டு போவார். இந்த பக்கம் ஷென் வந்துட்டுருப்பாரு. யாரை கேட்டுடா நீ அந்த காட்டுக்கு போனால் அது எவ்வளோ ஆபத்துன்னு தெரியுமா உனக்கு? டே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏன் வந்தீங்க? அங்கேயே இவ்வளோ நேரம்டா இருக்கிறது. நான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஷென். என் உத்தரவை மீறி நீ வெளியிலேயே போகக்கூடாது சொல்லிட்டேன். சரி சரி அவன் பேச்சு கேட்பான். அம்மா பேச்சு கேளுப்பா. இவர் கொஞ்சம் வசதியான குடும்பம். ஒரு பக்கம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஹீரோயினி தேடி காட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. அப்போ ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த பக்கம் தான் சவுண்ட் வருது, வா போய் பாப்பான்னு சொல்லிட்டு மேயரோட சன் கூட்டிகிட்டு போவார். அங்கே ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டோட டோரை திறந்தோன்னும் ஒரு ஆடு விஷப்பூச்சி தாக்கி துடிச்சிட்டு இருக்கும். அது சாகிற கண்டிஷனில் இருக்கும். டக்குன்னு மயங்கி விழுந்தவொடனே அந்த பொண்ணு போய் பிடிக்க போவா. போகாத, இது ஏதோ பயங்கரமான இடம் மாதிரி தெரியுது. ஐயோ அந்த ஆடு செத்து போச்சு, இங்கே ஆபத்து, அந்த விஷப்பூச்சி நம்ம தோர்த்தது, ஓடு அப்படின்னு சொல்லி ஓடிடுவாங்க. அந்த இடத்துல ஒரு வில்லனை காமிப்பாங்க. கசின் உங்கள் ஆளை தேடாமல் இப்படி ஃபிகருங்களை பார்த்து குடிச்சு கூத்தடிக்கிறீங்களே. என்னோட ஒய்ஃப்னா அவள் ஒருத்தி தான், அதுக்காக எந்த பொண்ணையும் பார்க்கக்கூடாதுன்னு ஒன்று சட்டம் கிடையாதே. காட்டுவாசி இது யார் வீடுறா? என் மாஸ்டர் வீடு. உனக்கான கிளாத் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா சொல்கிற? இதோ இருக்குது. இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்கும். ஓகே தானே? அழகாக இருக்குல்ல? ரொம்ப அழகாக இருக்குது. சரி சரி குளிக்கவா? இந்த அருவிலேருந்து சுடு தண்ணி வரும். இதில் குளிச்சா உடம்பு மாய்ஸ்சரைசிங்காக உமனுக்கு இருக்கிற டிசீஸ் எல்லாம் போய்ட்டுன்னு என் லேடி சொல்லுவாங்க. சுடுதண்ணில் குளித்தா மாய்ஸ்சரைசிங் ஆகுமா? லூஸு. இந்த சுடுதண்ணில் குளித்தா ஃபீமேலுக்கு வர டிசீஸ் போகும். ஃபீமேலை பற்றி அவ்வளோ தெரியுமா உனக்கு? ஏன் உனக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணுமா? குளிச்சா குளிக்காட்டா போடி. என்ன நானும் சேர்ந்து குளிக்கவா? முடியாது, மூடிக்கிட்டு போ. சரி ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்பிடுவார். நம்ம ஹீரோயின் சுற்றி முற்றி பார்த்துட்டு அவங்க குளிச்சுட்டு ரெடி ஆகிடுவாங்க. பின்னாடி நம்ம ஹீரோ வந்து நிற்பார். நீ எதுக்கு இங்கே வந்தா? கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா? பொம்பளை பொறுக்க மாதிரி வந்து நிற்கிற. எது நான் பொம்பளை பொறுக்கியும் உனக்கு? நீ எவ்வளோ நேரமாக இங்கேயே நின்றுட்டுருக்குற? ஓ நானா? நீ குளிக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் பொம்பளை பொறுக்கியாச்சே. ஏய் சரி சரி டைம் ஆகுது, வா போகலாம். ஏய் என்னை விட்டுட்டு எங்கடா போகிற? வெளியில் வெயிட் பண்ணுற, வாமா. ஒரு பக்கம் டேஞ்சரான குளவிக்கு பறந்து வரும். அதை பார்த்து அனிமல்ஸே பயந்து ஓடும். அந்த இடத்துல ஒரு ஆள் நடந்து வந்துட்டுருப்பான். இந்த விஷ குளவி தன்னோட பாய்சனை ஏற்றிட்டு இருக்கும் போது அந்த பூச்சி பிடிச்சி அவர் அடைச்சி அதை எடுத்துப்பார். இவர் யாருன்னு இன்னும் நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு வழியாக வெளியில் வந்தாச்சு. நல்லது, வேணும்னு என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரதுனா கூட வா. ஏய் எங்கே போகிற நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்னு பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. டே என்னடா வேடிக்கை பார்க்குற முட்டைக்கா, நான் காப்பாத்துடா, இரு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ காப்பாற்ற அங்கே ஒரு கெமிஸ்ட்ரி நடக்கும். ஆமாம் மறுபடியும் நான் பறக்கிறேன். நான் தான் காட்டை விட்டு வெளில வந்துட்டேன்ல. ஒரு வேளை நீ அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கலாம். இது என்ன? என் கை, என் ஷீட்டு. சாரி. அப்படின்னா என் இடுப்பில் இருக்க கை யாரோடது? சாரி. ஐயோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நர்வஸாக நிற்பாங்க. சரி சரி இத்தனை நாளாக என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி, நான் இங்கேருந்து கிளம்புறேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்போ நம்மளோட ஹீரோ தொடர்ந்து போக, நான் சொன்னது உனக்கு புரியலையா? குட் பாய், நீ போகலாம் அப்படின்னும் போதும் நம்ம ஹீரோ வருவார். தெளிவாக தானே சொல்கிறேன், நான் கிளினிக் வந்து உன்னோட மெடிக்கல் ஸ்கில்லை கற்றுக்கணும். தப்பிக்கிறதுக்கு சொன்னால் இங்கே கூடவே வரான். சாரி, அங்கே வந்து அவங்களுக்கு தான் ஆபத்து, இங்கேயே சேஃபாக இருங்க, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்ப்பாங்க. அப்போ அவரோட குட்டி மான்ஸ்டரை விட்டு நம்ம ஹீரோனை சிக்கலக்க மூட்டி தாங்கிட்டே திரும்ப ஓடி வர மாதிரி செஞ்சுருவார். என்னை காப்பாற்று ப்ளீஸ், இதுக்கிட்ட இருந்து காப்பாற்று, நான் ஓட மாட்டேன் இனிமே. கிளினிக் கூப்பிட்டு போவல நம்பலாமா? ஒன்று நான் ஏமாற்ற மாட்டேன். உன்னை நம்ப முடியாது, கற்று தர வரைக்கும் மான்ஸ்டர் உடம்புலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் உடம்புக்குள்ளே போட்டுருவார். ஐயோ நான் உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். டெஸ்ட்டா? ஆமாம், எங்களோட கிளினிக் வர எல்லாருமே நாங்கள் இப்படி தான் டெஸ்ட் பண்ணுவோம். நீ இதில் பாஸ் பண்ணிட்ட, இனிமேல் நீ தாராளமாக மெடிக்கல் ஸ்கில்லை கற்றுக்கலாம். ப்ளீஸ் அதை மட்டும் எடுத்து விட்டுறேன். முடியாது, இதான் நீங்கள் வாழற இடமா? முடி ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் பேசாமல் அமைதியாக வரியா? இங்கே இருக்கிற விஷயம்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இங்கே நிறைய ஃபன்னான விஷயம் கூட இருக்குது தெரியுமா? அப்புறம் உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், காட்டுக்குள்ளே வளர என் குலத்தை பற்றி யார்கிட்டையும் சொன்னால் உனக்கு கொன்னுருவேன், புரியுதா? சத்தியமாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஏய் விடு, என்ன பண்ணுற நீ? அது எதுவும் மோத வந்துச்சு, அதான் காப்பாற்றினேன். அது காரு, அது குடும்பம் தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு என்ன தான் தெரியும்? சரி விடு, வா. இங்கே பாருங்கள் சார், புது படம் வந்திருக்கு, பார்க்குறீங்களா? படமா? ஆமாம் சார். ஏய் என்னடா இது, உள்ள ஆளுங்களை அடைச்சி வச்சுருக்கியா? சார் என்ன பேசுகிறீங்க? வெளியில் விடுறா அவங்கள. ஏன்டா அப்படி பண்ண? டேய் என் உடஞ்ச மிஷினுக்கு காசு கொடுத்துட்டு போடா. நான் தான் சொன்னேன்ல, இங்கே ஒழுங்காக பிஹேவ் பண்ணு, உன்னால் எனக்கு தான் பிரச்சனை வரும் போல். உன்னால் நான் என்ன பண்ணேன்? ஆட்களை அடைச்சி வச்சேன், அவன் சரி நான் தப்பா? ஐயோ அது மூவி, உன்கிட்ட சொல்லி முடியாது என்னால். லின்ஷா மேடம் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? 3 நாளாக கசின் உங்களை தேடிட்டு இருக்காரு, வாங்க முதல்ல அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோம். ஏய் யாரா நீ? ஏன் என்ன தடுத்து நிறுத்துற? பொண்ணை டச் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. கையை விடுறான். டேய் பேசி தீர்த்து போ, கையை விடு. முதல்ல அந்த துப்பாக்கியாக இருக்குங்க, பின்னாடி திரும்புங்க. இங்கே பாரு,
நான் இந்த சிட்டியில் பெரிய ஆஃபீஸர், இப்படி என்னை இன்சல்ட் பண்ணாத. பெரிய ஆஃபீஸர்னா எனக்கு கிண்டல் பண்ணுறியா நீ? ஐயோ உங்கள் சண்டே விடுங்க, நிறுத்துங்க. முதல்ல நான் கிளினிக் போகணும். நம்ம முதல்ல என் கசின் கிட்டே போவோமே. அவர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ராபரி பண்ணவங்கள பிடிச்சிருக்காரு. ராபரியா? இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அதுக்கப்புறம் உங்கள் கிளினிக் போங்க. வாங்க. டேய் லேட் ஆச்சுடா, விடுறா. தொடாதன்னு சொன்னேன். சரிடா. இந்த பக்கம் மேயரை சந்திக்கிறதுக்காக ஹீரோயினோட அப்பா வந்திருப்பாரு. நீங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்ட போகிறீங்கன்னு கேள்விப்பட்ட மேயர், வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் நானும் ஒரு மெடிக்கல் ஃபேக்ட்ரி கட்டலான்னு நினைக்கிறேன், அதுக்கு அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க, அவர் சைன் போட்டதோட ஷென்னோட சைனும் வேணுன்ற மாதிரி இருக்கும். போலீஸ் ஆஃபீஸர் அவனோட சைன், மக்களை காப்பாற்றுற இடத்துல அவனும் இருக்கான்ல, சரி ஏன் காட்டுக்குள்ள அங்கே பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். அவன் வேற பிடிவாதக்காரனாச்சே. சரி வாங்க கான்ஃபரன்ஸ் போவோன்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ்க்கு வந்துடுவாங்க. அவங்கெல்லாம் சிட்டியில் ஒரு பொறுப்பில் இருக்கிற ஆள். இந்த திருடங்களாம் சேர்ந்து நல்ல பாய்சனஸ் மெடிசனை திருடியிருப்பாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சி அதை ப்ரெஸ்க்கு கான்ஃபரன்ஸாக கொடுத்துட்ருப்பாங்க. ஹாய் டேடி, லின்ஷு நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னும் டேடி ஷாக் ஆவாங்க. சரி கான்ஃபரன்ஸை முடிச்சுட்டு பேசலாம்னு நினைப்பாங்க. ஆமாம் யார் இவன், ஏன் உன்னை அப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இவனுக்கு நான் கடன் பட்டிருக்கேன், உனக்கு வேணா சொல்ல அடிச்சிட்டு வந்துடுறேன். கச்சினியே அடிப்பேன் நீ உன்னை. ரைட் விடு போ, சுடுவானுங்க வாங்கிக்க. ஏதோ நல்லது பண்ணியிருக்கான் போல, சரி விடு. நாங்கள் பொறுப்பேற்றதுக்கப்புறம் இந்த மாதிரி ராபர்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. ராபரி பண்ணுறவங்களையும் நாங்கள் சீக்கிரமாகவே பிடிச்சிடுறோம். அந்த திருட்டு பொருட்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி காமிச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோனிக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னாச்சுன்னு கேட்கறதுக்குள்ளேயே மயங்கி விழுந்துருவாங்க. அப்போ ஷென்னும் டேடியும் ஷாக் ஆகி, ஐயோ மகளே உனக்கு என்னாச்சுமா, 7 நேரம் கொண்ட வண்ணம்பூச்சி இவ்வளோ கடிச்சிருச்சுன்னு ஹீரோ சொல்வார். அப்போ மேயர் ஒரு மாதிரி பார்க்க, நீ யாரா, முதல்ல அவன் மேலே இருந்து கையை எடுறா அப்படின்னு சொல்லி ஷென் சொல்வார். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. கீப் ஸ்மைலிங். டாடா.